ஹலோ வியூவர்ஸ், தேங்காய் பால் வெஜிடபிள் பிரிஞ்சி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டுக்கலாம், பட்டை போட்டுக்கலாம், லவங்கம் போட்டுக்கலாம், இந்த எல்லாம் பொன்னிறமாக வந்த உடனே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சோம்னாக்கா நல்லா வதங்கிடும், அதுக்காண்டி மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு செஞ்சோம்னாக்கா நல்லா வதங்கி பேஸ்ட்டாக வரும், அதுக்காக தான் மூடி வைக்கிறது. இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோம். திறந்து பார்த்தா நல்லா வதங்கிட்டு இருக்கோம். திருப்பி மூடி வச்சு திருப்பி பார்த்தா நல்லா வதங்கிட்டு இருக்கோம். அதில் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், பச்சை பட்டாணி. நான் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பியும் மூடி வச்சு வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதும் அதோடு சோயா பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து பிழிஞ்சு போட்டுக்கலாம். சோயா சோயாவை போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலரி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க.
நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள் தேங்காய் பிரிஞ்சி பண்ணுறதுக்காண்டி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1.5 டம்ளரு பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிற ரைஸ் கூட போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிற ரைஸ் போட்டாக்கா 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். பாஸ்மதி ரைஸ்னாக்கா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சாலே போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு பாஸ்மதி ரைஸ் போடுறதா இருந்தாலும் சரி, வெறும் ரைஸ் போடுறதா இருந்தாலும் சரி, 1/2 அன் ஹவர் அரிசி ஊற வச்சுக்கணும். உப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பச்சையாக போட்டால் வாசனையாக இருக்கும் தான் நான் கடைசியாக கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம் குக்கரை. சவுண்டு வந்ததும் இறக்கிடலாம். இப்போ வெந்துருச்சு. குக்கர் மூடியை திறந்துட்டு பார்க்கலாம். இப்போ தேங்காய் பால் வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.